வணக்கம். அடுத்த வாரம் நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேட்ச் வந்து ஆரம்பிக்குது. யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ்க்கு வந்து எங்களோட கால் சென்டர் நம்பர் கால் பண்ணுங்கள் 9444468888. ஆரம்பத்திலேருந்து உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்ன அந்த லெவலில் இருந்து நம்ம கூட்டிகிட்டு போகிறோம். எங்களுக்கு வேண்டியது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கம்ப்யூட்டர் இருக்கணும், கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியணும், ஒரு டீசென்ட் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் இருக்கணும். எந்த விதமான சாஃப்ட்வேர்ஸும் நாங்கள் விற்கிறது கிடையாது. நீங்கள் சொந்தமாக உங்கள் ஸ்டைலுக்கு உங்கள் கேரக்டருக்கு தந்தாப்பில் உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் டிசைன் பண்ண முடியும். இதை வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஸ்விங் ட்ரேட் பண்ணலாம், இன்ட்ராடே பண்ணலாம், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஆப்ஷன் பையிங் பண்ணலாம், ஆப்ஷன் செல்லிங் பண்ணலாம். எல்லாத்துக்குமே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 6 months மென்டர்ஷிப் ப்ரோக்ராம். இதில் ட்ரைனிங் கொடுக்குறோம். உங்களை கம்ப்ளீட்டாக இந்த நெக்ஸ்ட் 6 monthsல வந்து கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணி கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறோம் ஃபார் தி நீங்கள் சொந்தமாக ட்ரேடிங் பண்ணுறதுக்கு. டீட்டெயில்ஸ் வேணால் எங்களோட கால் சென்டர் நம்பர் கால் பண்ணுங்கள் 9444468888க்கு. நேற்று வந்து US 2.5% பக்கமாக க்ளோஸ் டு அபவுட் 1000 points கீழே விழுந்ததுக்கப்புறமா எல்லாருமே எதிர்பார்த்தது இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட் கொலாப்ஸ். சத்தியமாக ஆகாது. ஓவர் நைட்டில் வந்து அப்படியே வந்து பரட்டி போடுற விஷயம் எதுவுமே கிடையாது. there was no reason for US fall. யூஎஸ் வந்து நேற்று உளுந்ததுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து டாலர் இண்டெக்ஸ் வீக் ஆச்சு. தட் வாஸ் த மெயின் ரீசன்ஸ் ஃபார் தி யூஎஸ் ஃபால். அண்ட் நிறைய நல்ல நியூஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. நேற்று நீங்கள் எடுத்து பாருங்களேன். இந்த சைட் எஸ் வேட்டிக்கனில் வந்து வி ஹேட் அ பேட் நியூஸ். பட் யுக்ரைன் ரஷ்யா நாங்கள் வந்து டைரெக்டாக பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ரெடி, பைலேட்ரல் டாக்ஸ்க்கு ரெடின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து பியூட்டின் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த சைடு நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் கூட ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா வந்து நேரடி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க ஃபார் திஸ் டேரிஃப். யூஎஸோட வைஸ் பிரசிடென்ட் வந்திருந்தார். தே ஹேட் அ வெரி ஃப்ரெண்ட்லி, ரொம்ப நல்ல டாக் இருந்துச்சு. அண்ட் எவ்ரிபடி என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா யூஎஸோட பைலேட்ரல் ட்ரேட் அந்த அக்ரிமெண்ட் வந்து வரும்போதும் ப்ராபப்ளி அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே வந்து ரெடி ஆகிடும், 1-1.5 மாதத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். அப்படி ரெடி ஆகிற பட்சத்தில் this will be the template or இது மாதிரி தான் வந்து நெகோஷியேஷன் பண்ணணுன்றது மற்ற நாடுகளுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குன்றது சொல்கிறாங்க. இதுக்கு நடுப்புற நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சைனா வந்து எல்லா நாடையும் வந்து கூப்பிட்டு த்ரெட்டன் பண்ணுறாங்க. அப்பா நீ எல்லாம் வந்து யூஎஸ் கூட டீல் போடாத, நான் உன் கூட சப்போர்ட் பண்ணுறேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்து யூஎஸ் கூட நெகோஷியேட் பண்ணலான்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சைனாவெல்லாம் யாரும் நம்புறாதா? இன்னும்லாம் பொழப்பு கிடையாது. மேபி நிறைய நாடுகள், பங்களாதேஷ் மாதிரி நாடுகள் இல்லை சம்படி ரைட், இதை வந்து எதிர்கட்சிக்காரங்கெல்லாம் வந்து சில பேர், இந்தியா மட்டும் இல்லை எல்லா ஊர்லேயும் அது மாதிரி இருக்கிறாங்களே, அவங்க பொழப்பு நடத்துறதுக்கோசரம் எந்த லெவலுக்கு வேணாலும் ஸ்கூப் டவுன் பண்ணுவாங்க. அது மாதிரி நிறைய நாடுகள் இருக்குது. இப்போ நீங்கள் பங்களாதேஷ் எடுத்து பாருங்கள், பைத்தியகாரத்தனமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. எவ்ரிபடி நோஸ். வெளியிலேருந்து பார்க்கும் போதும் பங்களாதேஷில் இருக்கிற கேர்டேக்கிங் கவர்மெண்ட் வந்து பண்ணுறது வந்து அட்டூழியம், பயங்கர பைத்தியகாரத்தனம்ன்றது ஊருக்கே தெரியும். ஆனால் உள்நாட்டில் இருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மோர் ஆஃப் எ இமோஷனல் திங்ஸ். ஸோ டெஃபினட்டாக நம்ம ஊரில் நடக்கிறதும் நீங்கள் வந்து வெளியிலேருந்து நீங்கள் பார்க்கும் போதும் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தி ரியல் கேம். நம்ம மார்க்கெட் மோர் ஃப்ளாட்டிஷாக இருந்துச்சு. ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்துச்சு. எல்லாரும் எதிர்பார்த்தது சூப்பர் டூப்பர் நெகட்டிவ் வரும் இந்தியாவில்ன்றது எதிர்பார்த்தாங்க. பட் வரத்துக்கான எந்த விதமான வாய்ப்பும் கிடையாதுன்றது நம்பிக்கை இருந்தால் மோஸ்ட் லைக்லி இன்றைக்கி வந்து ஒரு டோஜி போடும், இல்லை ஒரு டாப்பிங் டெயில் போடும், ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் கொடுத்து நாளைக்கு மேபி கீழே வரலாம், இல்லை நாளான்னைக்கு வரலான்றது நான் எதிர்பார்த்தேன். பட் இன்னமும் ப்ராபபிள் ரைட், ஒரு சின்ன அப் மூவ் வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. வரும்ன்றது நான் வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குன்றது நான் சொல்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, சவுதி அரேபியா, நம்ம தலைவர் வந்து சவுதி அரேபியா போயிருக்காரு. பியூட்டிஃபுல் வரவேற்பு. சவுதி ஏர் ஸ்பேஸ்க்குள்ளே போகும்போது அவங்களோட ஃபைட்டர் ஜெட்டை வந்து அக்கம்பெனி பண்ணி போயிருக்கு. நல்ல விஷயம். பட் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து என்னதுன்னு சொன்னால், சவுதி அரேபியாவுக்கு போயிருக்கிறாங்க. உலகத்தில், மறுபடியும் நான் சொல்கிறத ஞாபகம் வச்சுங்க, உலகத்தில் மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் சவுதி அரேபியா பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இவ்வளோ நாள் வந்து யூஎஸ்லேயும் யூகேலேயும் யூரோப்லேயும் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னம்லாம் ப்ராபபிள் அந்த ஃபண்ட்ஸ் வந்து இட் கேன் கம் டவுன் டு இந்தியா. பெட்ரோ கேஷ் ரைட், பெட்ரோல் விற்கிறனால வர லாபத்தை வந்து
இந்தியாவுக்குள்ளே வந்து வரத்துக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க சவுதி அரேபியாவுக்கே வந்து நிறைய ஃபண்ட்ஸ் தேவை. தே வாண்ட் டு கம்பீட் வித் துபாய் அண்ட் அபுதாபி. ஸோ சவுதி அரேபியாவுக்கே வந்து பெரிய பணம் தேவை இருக்கும். இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் தே ஆர் பிஸ்னஸ்மேன், ட்ரேடர்ஸ், ரைட்? அவங்க டெஃபினெட்லி அவங்களோட ஃபண்டை வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணணுன்னு தான் விருப்பப்படுவாங்க. அண்ட் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டெஸ்டினேஷன் விச் தே கேன் இன்வெஸ்ட். பெரிய லெவலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா இட் இஸ் அ வெரி குட் அட்வான்டேஜ் இந்தியா. இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 28 பாயிண்ட்ஸ் ப்ளஸ். நான் வந்து சொல்கிறது நிஃப்டி ஃபியூச்சர்ஸு 24,164 க்ளோஸ் ஆச்சு. வெறும் 3 பாயிண்ட்ஸ் டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 254 பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸ்ஸு அண்ட் 99 பாயிண்ட்ஸ் டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. க்ளோஸ் அபவுட் 650 பாயிண்ட்ஸ் வந்து 650 பாயிண்ட்ஸ், ரைட்? 650 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ரா டே ஸ்விங்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அதிகபட்சம் கால் எழுதியிருக்கிறது வந்து 24,500 வந்து ஹையஸ்ட் கால் எழுதியிருக்கு. செகண்ட் ஹையஸ்ட் கால் வந்து 24,400 வந்து எழுதியிருக்கிறாங்க. அந்த இதில் 64 lakh கால்ஸ் வந்து ரைட் ஆகிருக்கு 24,400. அதில் 24.5 lakh கால்ஸ் வந்து இன்னைக்கு மட்டும் எழுதப்பட்டது. ஸோ கான்ஃபிடென்ஸ் வந்து பில்டப் ஆகுது 24,400க்கு மேலே போகாதுன்றது. அதே மாதிரி புட்டை பொறுத்த வரைக்கும் 24,000ல் ஹையஸ்ட் புட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் 1.12 crores இருக்குது. அண்ட் செகண்ட் ஹையஸ்ட் வந்து 24,200ல் வந்து ஹையஸ்ட் புட்டு இருக்குது. 53 lakh ஆர் 53.9 ஆர் 54 நீங்கள் வச்சுங்க. இதில் க்ளோஸ் டு அபவுட் 29.5 lakhs வந்து இன்னைக்கு மட்டுமே எழுதப்பட்டது. ஸோ மோஸ்ட் லைக்லி தே வுட் ஹவ் டன் தி ஸ்ட்ராடல். ஸோ 24 காலையும், ரைட், 24,400 காலையும் 24,200 புட்டியும் வந்து ரைட் பண்ணியிருக்கிறாங்க. இருக்கலாம்ன்றது நான் சொல்கிறேன். அண்ட் மோஸ்ட்டாக மார்க்கெட் வந்து இன்றைக்கி ரேஞ்ச் பவுண்டாக இருந்துச்சு. நாளைக்கும் ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினச்சிட்டு கொடுத்துருக்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 55,548, ரைட்? அண்ட் அந்த லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஹையஸ்ட் காலை பொறுத்த வரைக்கும் 56,000ல் எழுதப்பட்டிருக்கு. அண்ட் ஹையஸ்ட் புட்டை பொறுத்த வரைக்கும் 55,500ல் எழுதப்பட்டிருக்கு. ஸோ மோஸ்ட் லைக்லி மார்க்கெட் கீழே உழுவாதுன்ற நம்பிக்கையில் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நிஃப்டி எடுத்து பாருங்களேன், 24,000ல் ஆல்மோஸ்ட் 1.1 crore, ரைட்? அண்ட் 24,200ல் வந்து ஹையஸ்ட் புட்டு வந்து ஆல்மோஸ்ட் 54 lakhs எழுதியிருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் நாளைக்கு ஏதாச்சும் ஒரு காரணத்தினால ஆப்ஷன் டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து அந்த 24,200 கீழே போகாதுன்ற லெவலில் பயங்கர கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. மார்க்கெட் க்ளோஸ் ஆன லெவல் எங்கே? 24,164, ரைட்? ஸோ மார்க்கெட் வந்து கீழே வராது, அதே லெவலில் தான் மெயின்டைன் ஆகுன்ற நம்பிக்கையில் இருக்கிறாங்க. காரணம், யூஎஸ் நேற்று பெருசாக கீழே விழுந்ததுக்கு ஒரு கவுண்டர் ட்ரெண்டை வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ளஸ், ரைட், நீங்கள் ஷார்ட் பண்ணணும்னு நினச்சால் கரண்ட் மந்தில் ஷார்ட் பண்ண மாட்டாங்க, நெக்ஸ்ட் மந்தில் வந்து ஷார்ட் பண்ணுவாங்க. அப்போ நாளைக்கு நாளான்னைக்கு வந்து மார்க்கெட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கரண்ட் மந்தில் வந்து முன்னாடி காட்டுற ஒரு பிக்சராக இருக்கும், பின்னாடி வந்து மே மாதத்தோட கான்ட்ராக்டில் வந்து வேறு பிக்சர் காட்டுறதுக்கான சான்சஸ் இருக்குது. யாராச்சும் நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடராக இருக்கீங்க இல்லை ஃபியூச்சர்ஸ் ட்ரேடராக இருக்கீங்கன்னா இது ரெண்டையுமே வந்து கம்பேர் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுறது வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து மோர் அமைதியாக இருக்குது. 98க்கு மேலே தான் வந்து டாலர் இண்டெக்ஸ் இருக்குது. அண்ட் நேற்றெல்லாம் க்ரூடு வந்து தார்மாராக கீழே விழுந்துச்சு. க்ளோஸ் டு அபவுட் 2.5% கீழே விழுந்ததுக்கு இன்றைக்கி ஒரு புல் பேக் வந்திருக்கு. க்ளோஸ் டு அபவுட் 1% வந்து அப்பா இருக்குது. கோல்டு நேற்றும் வந்து அப்பா இருந்துச்சு, இன்றைக்கும் வந்து அப்பா இருக்குது. கோல்டை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து க்ளோஸ் டு அபவுட் $103-104 ஏறி இருந்துச்சு. இன்றைக்கி வந்து க்ளோஸ் டு அபவுட் $40 ஏறி இருக்குது, 1.1%. சில்வரை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 1% வந்து அப்பா இருக்குது. இதில் ஏன் க்ரூடு வந்து ஏறிட்டு இருக்குன்றது காரணம் தெரியல. கோல்டை பொறுத்த வரைக்கும் 10,170, மறுபடியும் நான் சொல்கிறேன் 10,170. நேற்று நம்ம ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் 10,000 வந்து டச் ஆச்சு. இன்றைக்கி ₹170 எக்ஸ்ட்ரா மேலே ஏறி இருக்குது. ருப்பியும் வந்து இன்றைக்கி வீக்காக இருக்குது. 85.21 நேற்று வந்து பிலோ 85 போயிட்டு க்ளோஸ் ஆகும்போது க்ளோஸ் அபவுட் 85.10ல் வந்து க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஒரு 11 பைசா மேலே ஏறி இருக்குது. கோல்டை பொறுத்த வரைக்கும் எஸ் $170 $180 ஏறி இருக்குது. அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் நேற்றோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது.
98 rupees 500, ரைட், 98,500 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து 999 குவாலிட்டி ஜிஎஸ்டியோட சென்னையில் இருக்கிற ரேட்டு. மார்க்கெட்டில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது. நேற்று எல்லாமே வந்து மேஜர் ஹெவி வெயிட்ஸ் எல்லாமே வந்து மேலே போச்சு. நேற்றே நான் சொல்லியிருந்தேன் அதோட டார்கெட் அச்சீவ்ட். முந்தா நேற்றே டார்கெட் அச்சீவ்டு. நேற்றுலாம் வந்து இட் வாஸ் மோர் ஆஃப் எ டைம் பாஸ்க்கோசரம் மேலே போயிட்டு இருந்துச்சு. மோர் ஆஃப் எ ட்ராப்ன்றதும் நம்ம சொல்லணும். இன்றைக்கி மேஜர் ஸ்டாக்ஸ் நேற்று அந்த ஹெவி வெயிட்ஸ்லாம் இருக்குல்ல, ரிலையன்ஸு, ஹெச்டிஎஃப்சி, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், அது மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து மேலே போகலை. ஸோ இன்றைக்கி வந்து மோர் ஆஃப் டைம் பாஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா இன்ஃபோலைனு, டெக்ஸானு, பர்ஜர் பெயிண்ட்டு, மேக்ஸ் லைஃபு, மேக்ஸ் ஹெல்த்து, இவங்களாம் வந்து மேலே போயிருக்கிறாங்க. இண்டஸ் இண்ட் பேங்க் மீண்டும் ஒரு 600 கோடிக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்திருக்கு. ஒரு 2000 கோடி, இப்போ ஒரு 600 கோடிக்கு வந்து பிரச்சனை வந்திருக்கு. அதனால் இன்றைக்கி க்ளோஸ் அபவுட் 4.8% கீழே விழுந்திருக்கு. அவங்க மட்டுமா கீழே விழுவாங்க, சோலாவும் கீழே விழுந்திருக்கு. சோலா வந்து க்ளோஸ் அபவுட் 4.6% கீழே விழுந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் வந்து கீழே விழுந்திருக்கு. இது எல்லாமே வந்து மோர் ஆஃப் ஏ சப்ளை டிமாண்டில் தான் போயிட்டுருக்கு. இந்த ஸ்டாக் வந்து டெக்னிக்கலாக நல்லா இருக்குது, அந்த லெவலில் மேலே போகுதுன்றது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் 2 days இட் இஸ் கோயிங் டு பி மோர் ஆஃப் ஏ டைம் பாஸ். நேற்று நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸை வந்து க்ளோஸ் அபவுட் 2000 crores, 1970 crores, ஒரு 30 கோடி தானே, 2000 கோடிக்கு வந்து அவங்க வாங்கியிருந்தாங்க. அண்ட் எஃப்ஐஐஸை விட்டுட்டு டிஐஐஸும் வாங்கியிருந்தாங்க. க்ளோஸ் அபவுட் 245 crores வந்து வாங்கியிருந்தாங்க. அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் தட் மார்க்கெட் வந்து மேலே போனதுக்கு. இன்றைக்கி ரைட் நவ் இந்தியா விக்ஸ் வந்து 1.84% டவுன் ஆகி 15.23 இருக்குது. சொல்லிக்கிற மாதிரி எதுவும் ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் மோர் அமைதியாக இருக்குது அண்ட் இந்தியன் மார்க்கெட்லேயும் மோர் அமைதியாக இருக்குது. டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப் மூவ் மேலே சைடு இருக்குது. ப்ராபப்ளி அபவுட் 70-80 points to 100 points வந்து அப் சைடு பாக்கி இருக்குது. அதுவும் டச் ஆகிடுச்சுனால் அது ஏன் ஓப்பன் அப் ஆச்சு? நேற்று அபவ் 24,130க்கு மேலே க்ளோஸ் ஆனதுனால அதோட ஓப்பன் அப் ஆகிருக்கு. ப்ராபபிள் அதை வந்து டச் பண்ணலாம் அடுத்த ஒரு நாள் 2 நாளில். ஸோ ஃபர்தர் அப்சைடு எங்கே போகும்ன்றது டைரக்ஷன்ஸ் யூ வில் கெட் இட் ஒன்லி ஆன் ஃப்ரைடே. அடுத்த 2 நாள் மறுபடியும் நான் சொல்கிறேன், இட் இஸ் கோயிங் டு பி மோர் ஆஃப் ஏ டைம் பாஸ். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.